வணக்கம். இது தேர்தல் திருவிழா. நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் வெளியாக உள்ள நிலையில தமிழ்நாட்டோட அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பா மாறிட்டே வருது. அரசியல் ரீதியான விமர்சனங்கள், பரப்புரைன்னு தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில பார்க்கலாம். திமுக கூட்டணியில மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த தேர்தலில் தானும் மக்கள் நீதி மையமும் போட்டியிடல அப்படின்னு திமுக கூட்டணிக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்ய போறதா சொல்லியிருக்காரு அந்த கட்சியோட தலைவர் கமல்ஹாசன். இந்த தேர்தலில் நான் போட்டியிடுவதாக இல்லை, என் கட்சியும் எப்படித்தான். ஆனால் இந்த கூட்டணிக்கு எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கும். இது பதவிக்கான விஷயமே அல்ல, நாட்டுக்கான விஷயம் என்பதனால் நான் எங்கு கை குலுக்க வேண்டுமோ அங்கு கை குலுக்கி இருக்கிறேன். இப்பொழுது நாங்கள் ஒப்பமிட்டிருக்கும் எங்கள் அறிக்கையை இவர்கள் மாண்புமிகு முதல்வரும் என்னுடைய கையெழுத்தும் இருக்கும். இந்த அறிக்கை நீங்க எங்க கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வரலன்னா என்ன, நாங்க அமைக்கிறோம் பாருங்கன்னு ஒரு பேச்சுவார்த்தை குழுன்னு முடிவு பண்ணி களத்தில் இறங்கி இருக்கு ஓ பன்னீர்செல்வம் அணி. தன்னோட ஆதரவாளர்களோட நள்ளிரவு வர நடத்தின ஆலோசனையில என்னென்ன முடிவெல்லாம் பன்னீர்செல்வம் எடுத்திருக்காருன்னு இப்ப பார்க்கலாம். ஜெயலலிதா சமாதி முன்னாடி உட்கார்ந்து சசிகலாவுக்கு எதிராக முதலாம் தர்ம யுத்தம் தொடங்கினது. ஒருங்கிணைப்பாளர் பதவியை தங்கிட்ட இருந்து எடப்பாடி பறிச்சப்ப நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்தினதுன்னு எதா இருந்தாலும் இரவு 10 மணிக்கு மேல பண்றதுதான் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தோட ஸ்டைலு. அந்த வழக்கப்படி நேத்து நள்ளிரவு தன்னோட ஆதரவாளர்களோட தேர்தல் தொடர்பா திடீர் ஆலோசனை நடத்தியிருக்காரு அவரு. இந்த அவசர ஆலோசனையில தேர்தல்ல தங்களோட வியூகம் தொடர்பா ஆலோசிக்கப்பட்டிருக்கு. இரட்டை இலை சின்னம் கிடைக்கலன்னா அடுத்து என்ன பண்றதுன்னு ஆலோசித்ததா கூறப்படுது. இரவு 10:15 தொடங்கின ஆலோசனை நள்ளிரவு 12:30 வரை நடந்துச்சு. ஆலோசனையில பாஜகவோட கூட்டணி தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்த வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன்னு 7 பேர் கொண்ட குழு அமைச்சு ஓ பன்னீர்செல்வம் உத்தரவிட்டாரு. இது மட்டும் இல்லாம நாளை விருப்ப மனு விநியோகிக்கப்படும்னும் நாளை மாலையே நேர்காணல் நடக்கணும் கூட்டத்துல முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. தேர்தலை ஒட்டி, நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அனைவரும் கூடி பேசினோம். வேறொன்று முக்கியமான செய்தி ஒன்றும் இல்லை. மனுக்கள்லாம் வாங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை வேட்பாளர்கள் மனுக்கள் தராங்க. அன்றைக்கே பரிசீலனை பண்ணுறோம். அதெல்லாம் தான் முடிவு பண்ணுறோம். முடிவு அப்படின்றது உறுதியாக இருக்குங்களா? பாஜகவுடனான கூட்டணி அப்படின்றது மாற்றமாக இருக்குங்களா? நாங்கள் தான் ஏற்கனவே எங்கள் அரசியல் நிலைப்பாடு அதுதான் சொல்லிட்டோமே, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. என்னதான் பாஜகவோட தான் நாங்க இருக்கோம்னு ரொம்ப நாளாவே பன்னீர்செல்வம் சொல்லிட்டு வந்தாலும் அவங்க தரப்புல இத பத்தி வெளிப்படையா எதுவும் பேசல. ஆனாலும் தன்னோட முயற்சியில சற்றும் மனந்தளராத பன்னீர்செல்வம் பாஜக கூட கூட்டணி தொடர்பா பேச குழு அமைச்சிருக்காரு. இது எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்கும்னு பார்க்கலாம். கடந்த ஒரு 15 நாள்ல மட்டும் 5,90,00,000 கோடி ரூபாய் மதிப்பிருக்கிற திட்டங்களை அறிவிச்சிருக்கிற பிரதமர் மோடி அதுக்கான நிதி ஒதுக்கீட்டை பத்தி இதுவரை எதுவும் பேசாதது ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கார் முன்னாள் நிதியமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம். பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து கவனமாக கேளுங்க. பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும், அப்படின்னா ஒரு 14-15 நாளில் 5,90,661 கோடி ரூபாய்களுக்கு பிரதமர் அறிவிச்சிருக்கிறார். 14 நாளில் 5,90,000 கோடி. 5,90,000 இல்லை, 5,90,000 கோடி. இதில் தமிழ்நாட்டுக்கு 17,300 கோடி அறிவிச்சிருக்கிறார். இதுக்கெல்லாம் பட்ஜெட்டில் ஒரு வரி கூட நான் பார்க்கலையே. 5,90,000 கோடி ரூபாய் ஒரு வரி கூட கிடையாதே பட்ஜெட்டில். கேளுங்க, வரி இருக்கா,
பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் லைன் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு வரி இருக்கும். ஒரு திட்டத்துக்கும் ஒரு வரி இருக்கும். ஒரு வரி கூட நான் பார்க்கல. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஒன்று. ரெண்டாவது, பணம் ஒதுக்கியிருக்காங்களா? முடிய போகிற பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்களா, இல்லை வரப்போகிற ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஆனால் இவர் 5,90,000 கோடி 14 நாளில் அறிவிச்சிருக்கிறார். இன்னும் அறிவிக்க போகிறாரு. அறிவித்து முடித்த பிறகு தான் தேர்தல் அறிவிப்பாங்க. அதனால் இந்த அறிவிப்பெல்லாம் இந்த மல்லிகைப்பூ, காகிதப்பூ மாதிரி தான். இது ஒரு பூ, அவ்வளோதான். தேர்தல் பத்திரம் மூலமா யார் யாரு காசு கொடுத்திருக்காங்கன்னு பட்டனை தட்டினா 2 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிடலாம். ஆனா பாஜகவை காப்பாத்த ஜூன் மாசம் வரைக்கும் SBI வங்கி அவகாசம் கேட்டிருக்கிறதா கடுமையா விமர்சிச்சிருக்காரு அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன். எப்படி மத்திய அரசாங்கம் அவர்களுக்கு கொள்ளையடித்திருக்கிறது என்பதை மறைப்பதற்காக இன்றைக்கு பாரத ஸ்டேட் வங்கி அவைகளை எல்லாம் மறைத்து 30ஆம் தேதி ஜூன் மாதம் தருகிறேன் என்று சொல்லி மத்திய அரசாங்கத்துடைய முகத்தறியை இன்றைக்கு இழிப்பதற்கு முடியாத சூழ்நிலையை கொண்டிருக்கிறார்கள். இது ஒன்றே போதும். மத்திய அரசாங்கம் எவ்வளவு மோசமாக மக்களுடைய வரிப்பணத்தை, இந்தியாவுடைய வரிப்பணத்தை தொழிலாளர்கள் மூலமாக கொள்ளையடித்திருக்கிறார்கள். அரசியல் ஆண்மை இல்லாமல் அதை காட்டுவதற்கு தயார் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது வெளியே தெரியாத மத்திய அரசாங்கத்தின் கொள்ளை இது என்பதை இன்றைக்கு அத்தனை மத்திய இந்தியாவில் இருக்க அத்தனை தலைவர்களும் இதை தோல்வி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தமிழகத்திலும் அதற்கு எதிர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இதோ வரோம் அதோ வரோம்னு சொல்றாங்க. ஆனா யாருமே வரல. அதனால நாங்க 5 தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சு பிரச்சாரத்தை தொடங்கிட்டோன்னு களத்துல குதிச்சிருக்கிறாரு நடிகர் மன்சூர் அலிகான். இந்திய ஜனநாயக புலிகள்னு கட்சியை தொடங்கி நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிற நடிகர் மன்சூர் அலிகான் தான் போட்டியிடுற வேலூர் தொகுதியில உள்ள மக்கான் பள்ளிவாசல்ல இருந்து தன்னோட பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு. முதல்ல ஆரணி தொகுதியில போட்டியிட போறதா அறிவிச்ச அவரு அங்க வேறு ஒரு பிரபலம் போட்டியிட இருக்கிறதால தான் வேலூர்ல போட்டியிடுறதா அறிவிச்சாரு. இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியில மன்சூர் அலிகானை தாண்டி அந்த இன்னொரு பிரபலம் யாரா இருக்கும்னு ஆரணி தொகுதிவாசிங்க தொடங்கி அவரோட கட்சிக்காரங்க வரைக்கும் எல்லாரும் குழம்பி போய் நிக்க அந்த பிரபலம் யாருன்னு பொறுமையாதான் சொல்வோம்னு சொல்லி இருக்காரு மன்சூர் அலிகான். அங்க வேற ஒரு பிரபலமான ஒரு நபர் கட்சி சார்பா நிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அதை கொடுத்துட்டு நான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு பிரபலம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அது சொல்லிட்டா எப்படி, அது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஆமாம் சார், அவரும் ஒரு சினிமாவில் இருக்கிற முக்கியமான பிரமுகரா இல்லை வேற? இல்லை, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஒரு ஆள் வரும், பயங்கரமானவங்க. நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. எங்க பாருங்க, அதான் போய் கேட்டுன்னு வந்துடுறோம். கூட்டணிக்கு வர்றோம்னு சொல்றாங்க, ஆனா யாரும் வரமாட்டாங்க. அதனால நாங்களே நேரா களத்துல இறங்கிட்டோன்னு அவர் சொல்லி இருக்காரு. நடத்துறோம் அவங்க இந்தான்னுட்டு இருக்காங்க. அதனால சரி நம்ம வேலைகளை நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா காலம் குறுகியது, காலம் பொன் போன்றது. அதனால இந்த வேலூர் என்ற வேலூருக்கு வந்துள்ளோம். தண்ணி பயங்கரமாக தாகம் எடுக்குது. வேற எங்கள் ஊரில் இருக்கையிலாம் அவ்வளோ தாகம் எடுக்கலை. அப்போ இங்கே வெயில் வாட்டம் அதிகமானு தெரியுது. உங்க கட்சி எந்த தொகுதியிலலாம் போட்டியிடுறீங்கன்னு செய்தியாளர்கள்லாம் கேட்க அதே கேள்வியை தன்னோட கட்சி நிர்வாகி கிட்ட கேட்டு அவருக்கு டெஸ்ட் வச்சாரு மன்சூர் அலிகான். 5 தொகுதிகள். எந்தெந்த தொகுதிகள் சொல்லுங்க? ஆரணி, மாமா, வேலூர், ஸ்ரீபெரும்புதூர், திருவண்ணாமலை, திண்டுக்கல். ஏன் கள்ளக்குறிச்சி ஏன் விட்டீங்க? கள்ளக்குறிச்சி. ஆமா. இந்தியாவோட அடுத்த பிரதமர் யாருங்கிற கேள்விக்கு எல்லாரும் அசர்ற மாதிரி ஒரு பதில சொன்னார் அவரு. அடுத்த பிரதமர் நான் தான். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். அதிரடி பிரச்சாரத்திற்கு பேரு போன மன்சூர் அலிகானோட புது பிரச்சார உத்தியால தொடர்ந்து கவனிக்கப்படும் தொகுதியா இருக்க போகுது வேலூர். இந்த வித்தியாசமான பிரச்சாரங்கள்லாம் அவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போம்.
பாஜக கூட்டணிக்கு சமத்துவ மக்கள் கட்சி வந்ததுக்கு உற்சாகம் பொங்க மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காரு ஒரு தலைவர். அதே மாதிரி பாஜக கூட்டணிக்கு பாமகவுக்கு மறைமுகமா அவர் அழைப்பும் விடுத்திருக்காரு. யார் அந்த தலைவர்? அவர் தெரிவிச்ச கருத்துக்களை இப்ப பார்க்கலாம். அவர் சார்ந்திருக்க இயக்கம் மரியாதைக்குரிய இயக்கம். தமிழகத்திலே பல்வேறு மாவட்டங்களிலே அவர்கள் சுற்றுப்பயணம் செய்து தன்னுடைய இயக்கத்தை பல மாவட்டங்களிலே தொண்டர்கள் பலத்தோடு வைத்திருக்கிறார். அவருடைய வரவு என்பது என்டிஏ கூட்டணிக்கு நல்ல வரவு, மரியாதைக்குரிய வரவு, வெற்றி வரவு. திரு சரத்குமார் அவர்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே பாராட்டுகிறேன், நன்றி கூறுகிறேன், வாழ்த்துகிறேன். பாமகவை பொறுத்தவரையிலே தமிழகத்தினுடைய பெரிய கட்சியில் ஒரு கட்சியாக தமாக கருதுகிறது. ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரையிலே தமிழகத்தினுடைய மூத்த மரியாதைக்குரிய தலைவர்களில் ஒருவர் என்பதை விட இந்தியாவினுடைய மூத்த மரியாதைக்குரிய தலைவர்களில் ஒருவர் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அப்படி என்றால் அவர்களுடைய முக்கியத்துவம் நன்கு அறிந்தது, தெரிந்தது. கூட்டணியை தாண்டி இந்த வார்த்தைகளை நான் கூறுகிறேன். கூட்டணியை தாண்டி, கூட்டணி என்பதை பொறுத்தவரையிலே எங்களது தலைமை கட்சி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி. அதனுடைய முடிவு, இறுதி முடிவு அதற்கு தமாகவிற்கு ஒத்த கருத்து. இன்னும் நாட்கள் இருக்கிறது. தேர்தல் வேலைக்கு இடையில சின்னம் பறி போனது. நிர்வாகிங்க அடுத்தடுத்து வெளியேறதுன்னு நாம் தமிழர் கட்சி கலக்கத்துல இருக்கு. இந்த நிலையில அந்த கட்சியில் இருந்து விலகி இருக்கிற சிவகங்கை மாவட்ட செயலாளர் சஞ்சீவ்நாதன் விவசாயி சின்னம் பறி போனதுக்கு சீமானோட செயல்பாடுதான் காரணம்னு சரமாரியா விமர்சிச்சிருக்கிறாரு. இந்த சின்னத்தை காலி பண்ணினதுல நான் ரொம்ப என்ன சொல்றேன்னா, நீ ஆனஸ்டான ஆளாக இருந்தா நான் தவறு பண்ணிட்டேன், நான் சின்னத்தை காவந்து பண்ண தவறு பண்ணிட்டேன், சரி மன்னிச்சுக்குங்க, நம்ம அடுத்த கட்ட பயணிப்போம்னா முடிஞ்சுது. 30 லட்சம் பேரை ஏமாத்துறாப்புலங்க. 30 லட்சம் பேரை முட்டாளாக்கி பிஜேபி பிடிங்கிச்சு, பிஜேபி பிடிங்கிச்சு, பிஜேபி பிடிங்கிச்சு, பிஜேபி நீ போய் லாக் பண்ணாதுக்கு யார் என்ன பண்ணுறது? நீ அசால்ட்டாக இருந்துவிட்டு நான் வந்து வெள்ள நிவாரணத்தில் இருக்கையில் திரள் நீதி தேவைப்பட்டுச்சுல, அப்போ சின்னம் தேவைன்னு உனக்கு டைரியில் குறித்து வைக்க முடியாதாங்க இத்தனாம் தேதி வரும்னு? ஒரு மனிதனின் அசால்ட்டு 30 லட்சம் பேரோட உழைப்பு வீணாக போகுது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி விங்குன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆளுங்கட்சியை விட, எதிர்கட்சியை விட, பிரசாந்த் கிஷோரை விட நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி விங் பயங்கர ஸ்ட்ராங் மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ பேரும் ₹1 காசு இல்லாமல் நாம் தமிழர் கட்சியாக தம்பிங்க உழைக்கிறாங்க. அவங்களுக்கு நான் ஒன்று தான் சொல்லிக்கிறேன், உங்களோட உழைப்பை வீணடிக்கிறது தான் நமக்கு வருத்தமாக இருக்குது. சரியா? அதே போல் நீங்கள் அங்கேருந்து நகர்ந்து 2வது கட்டத்துக்கு வந்து பாருங்கள், இவங்களுடைய நிர்வாக சிக்கல், இவங்களோட நிர்வாக ஓட்டை எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாத போது அப்போதைய பிரதமராயிருந்த இந்திரா காந்தி அவரை சிகிச்சைக்காக அமெரிக்காவுக்கு அனுப்பினதாகவும், ஆனா ஜெயலலிதா மருத்துவமனையில இருந்த போது வெளிநாட்டுக்கு அனுப்ப எந்த ஏற்பாடும் செய்யாத பிரதமர் மோடி தான் இப்போ ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசுறதா காங்கிரஸ் எம்பி ஒருத்தர் கடுமையா விமர்சிச்சிருக்கிறாரு. அவர் யாருன்னு பார்க்கலாம். ஏற்கனவே 5 வருஷத்தில் தமிழ்நாட்டில் எந்த விதமான அரசு நிகழ்ச்சிகளில் எதையும் தொடங்கி வைக்காததுக்கு வரல. இப்போ தேர்தல் அறிவித்த உடனே பல கட்டமாக வந்துட்டு இருக்காரு. உதாரணமாக தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட 100 நாள் மருத்துவமனையில் உயிருக்கு போராடிட்டு இருந்தார். ஒரு நாள் கூட பிள்ளைகளை வந்து பார்த்துட்டு போகலையே. இப்போ தலைவர் எம்ஜிஆர் உடம்பு இல்லாமல் இருக்கும்போது இந்திரா காந்தி வந்து பார்த்தாங்க, தனி விமானம் ஏற்பாடு பண்ணாங்க, அமெரிக்காவை கூட்டு போனாங்க, வைத்தியம் பார்த்து உயிர் பழிச்சு வந்தார். அதனால தான் 3 வருஷம் திருப்பி முதலமைச்சராக இருந்தார். ஜெயலலிதா அவர்களை பக்கத்தில் சிங்கப்பூர் வளர்ச்சிக்காக ஆஸ்பத்திரி கூட்டி போயிருக்கலாமே, அது ஏன் கூட்டிகிட்டு போகிறதுக்கு பிரதமர் அதெல்லாம் கவனம் செலுத்தவே இல்லையா? இப்போ ஜெயலலிதா வாழ்த்தி பேசிகிட்டு இருக்காரு. வந்து சரி, ஜெயலலிதா அவர்களை பாராட்டி பேசுகிறாரு, எம்ஜிஆரை பாராட்டி பேசுகிறாரு. இதெல்லாம் தேர்தல் ஸ்டண்டு, தேர்தலுக்காக செய்கிற விஷயங்கள். ஒரு வழியா பாஜக கூட்டணியில இணைஞ்சிருக்கிறாரு சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார். தன்னை முதல்வரா பார்க்க மாமியார் ஆசைப்படுறாங்கன்னு சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்துல நெகிழ்ச்சியா சொன்ன சரத்குமார் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவாரா இல்ல முதலமைச்சராக முயற்சிக்காக 2026 தேர்தலில் தான் களம் காணுவாரான்னு அவங்க கட்சிக்காரங்க யோசிச்சுட்டே இருக்காங்க.
இந்த நிலையில 28 வருஷத்துக்கு மேலா அரசியல்ல இருக்கிற சரத்குமார் கடந்து வந்த பாதை, அவரு இதுவரைக்கும் எந்தெந்த கட்சிகள்ல இருந்திருக்கிறாரு, எந்தெந்த கூட்டணிக்கெல்லாம் மாறி இருக்கிறாரு, எத்தனை தேர்தல்ல போட்டியிட்டு இருக்காரு அப்படின்னு இப்ப பார்க்கலாம். 90களில் வெளியான சேரன் பாண்டியன், நாட்டாமை அப்படின்னு பல வெற்றி படங்கள்ல நடிச்சு பிரபலமாயிருந்த நேரத்திலேயே 1996ல் திமுகவில் சேர்ந்தாரு சரத்குமார். அப்போ நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட நட்சத்திர பேச்சாளரா இருந்த அவருக்கு 98 மக்களவை தேர்தலில் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அதுதான் சரத்குமார் போட்டியிட்ட முதல் தேர்தல். ஆனா அதுல தோல்வியடைஞ்ச சரத்குமாருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துச்சு திமுக. இந்த நிலையில 2006 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி உட்ரா சண்முகம் வண்டிய அப்படின்னு நாட்டாம பட வசனம் மாதிரி திமுகவிலிருந்து விலகி அதிமுகவுக்கு தாவுனாரு சரத்குமார். தன்னோட மனைவி ராதிகாவோடு அதிமுகவில் சேர்ந்த சரத்குமார் அந்த கட்சிக்காக சுத்தி சுத்தி பிரச்சாரம் செஞ்சாலும் 2006ல் ஆட்சியை இழந்தது அதிமுக. இந்த நிலையில ராதிகாவை கட்சியை விட்டு அதிமுக தலைமை நீக்கினதுனால கோபமடைஞ்ச சரத்குமார் அடுத்த ஒரு மாசத்துல அந்த கட்சியிலிருந்து விலகிட்டாரு. இனிமே எந்த கட்சிக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த அவரு தனியா கட்சி தொடங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 2007ல் தொடங்கின கட்சி தான் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி. 2025 அதிகமான இளைஞர்கள் நாடு இந்தியா என்ற கருத்து கணிப்பில் சொல்லும் போது அந்த இளைஞனை வழிநடத்த போகிறாயா இல்லையா? வருங்கால சமுதாயம், வருங்கால இளைஞர்கள் எதை நோக்கி பயணிக்க வேண்டும்? இதுதான் மாற்றம். அந்த மாற்றத்தை கொடுக்கின்ற தைரியம் ஒன்று இருக்க வேண்டும். முதலமைச்சர் கனவோட கட்சி தொடங்கின சரத்குமார் முதல்ல சந்திச்ச 2009 நாடாளுமன்ற தேர்தல்ல அவரோட கூட்டணி வைக்க எந்த கட்சியும் முன்வரல. அப்போ அதே நிலைமையில இருந்த பாஜகவும் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஜனதாதளத்தின் சுப்பிரமணியன் சுவாமி, நாடாளு மக்கள் கட்சி தலைவர் நடிகர் கார்த்திக் போன்றவர்களோட ஒரு மெகா கூட்டணி அமைச்சது. மாஸ்டர் ராகவன், அதைத்தாண்டா சொல்ல வர்றேன். நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தான். அந்த கூட்டணியில சரத்குமாருக்கு இடம் கிடைச்சது. ஆனா தேர்தல்ல அவரு கட்சிக்கு எந்த இடமும் கிடைக்கல. இனி இந்த கூட்டணி வேலைக்கு ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணி தன்னோட முயற்சியில கொஞ்சம் கூட மனம் தளராம பல கட்ட முயற்சிகளுக்கு அப்புறம் அதிமுகவோட கூட்டணி வச்சாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு அதிமுக பக்கம் வந்திருக்க சரத்குமாருக்கு 2011 தேர்தல்ல 2 தொகுதியை ஒதுக்குனாங்க ஜெயலலிதா. அவருடைய கட்சி சார்பா சரத்குமார் தென்காசிலையும் எர்ணாவூர் நாராயணன் நாங்குநேரியிலையும் வெற்றி பெற்றாங்க. இதுக்கு அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக கூட்டணியிலேயே நீடிச்சாரு சரத்குமார். நல்லாதான போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது சமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து விலகிறதா அறிவிச்சாரு எர்ணாவூர் நாராயணன். கட்சியில எல்லாருக்கும் தெரிஞ்ச 2 பேர்ல ஒருத்தரான எர்ணாவூர் நாராயணன் பிரிஞ்சதால சமகவோட தனிப்பெரும் தலைவரா மாறிய சரத்குமாருக்கு 2016 தேர்தல்ல ஒரு சீட்டு தான் தர முடியும்னு அதிமுக தலைமை சொல்லிடுச்சு. திருச்செந்தூர் தொகுதியில களமிறங்கின சரத்குமாருக்கு தோல்விதான் கிடைச்சது. 2019 தேர்தல்ல அதிமுக தலைமையில் அமைஞ்ச கூட்டணியில தனக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த சரத்குமாருக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சது. இதனால கோபமா தனியா போட்டியிட போறேன் அப்படின்னு பிப்ரவரி மாதம் அறிவிச்சாரு. அப்புறம் என்ன நினைச்சாரோ தெரியல, மார்ச் மாசத்துல அதிமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ண போறதா கிளம்பிட்டாரு. அந்த தேர்தல்ல சரத்குமார் வெறும் பிரச்சாரம் மட்டும்தான் பண்ணாரு. அதிமுக கூட்டணியில போட்டி, அந்த கூட்டணிக்கு ஆதரவுன்னு 10 வருஷமா அங்க இருந்த சரத்குமார் 2021 தேர்தல்ல புது கூட்டணியில இணைஞ்சாரு. கமலோட மக்கள் நீதி மையத்தோட தலைமையில் அமைஞ்ச கூட்டணியில இருந்த அவருக்கு 40 தொகுதிகளை ஒதுக்கினாரு கமல்ஹாசன். ஆனா எங்களுக்கு 37 தொகுதிகளே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்கு கொடுத்த 40 தொகுதிகள்ல 3 தொகுதிகளை திரும்ப கொடுத்துட்டாரு சரத்குமார். இந்த தேர்தல்ல சரத் போட்டியிடாத நிலையில போட்டியிட்ட எல்லா தொகுதிகளையும் டெபாசிட்டை இழந்துச்சு சமத்துவ மக்கள் கட்சி. கடந்த டிசம்பர் மாதம் நெல்லையில கூட்டின கட்சி கூட்டத்துல தன்னை முதல்வரா பார்க்கணும்னு தன்னோட மாமியார் ஆசைப்பட்டதா நிகழ்ச்சியா பேசினாரு. நான் எங்க மாமியாருக்கு கீழே விழுந்து அடிபட்டு போச்சு. அவங்கள பார்க்க போனேன். என்ன அடிபட்டுச்சேன்னு போய் பார்க்க போனேன். ஐயா, நான் உங்களை எப்போ முதலமைச்சராக பார்ப்பேன்னு கேட்குறாங்க. முதல் கேள்வி 85 வயது ஆகிவிட்டது அவர்களுக்கு. ஆனா 2 மாசத்துல தன்னோட நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்ட சரத்குமார் தனக்கு முதல்வராகணும்னு ஆசை கிடையாது அப்படின்னு பிப்ரவரியில சொல்லியிருக்காரு. ஆனா அமர வேண்டிய இடத்தில் அமருவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதனால இப்ப இவர் என்னதான் சொல்ல வராரு அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்களே குழம்பின நிலையில
பாஜகவோட கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்காரு. 15 வருஷத்துக்கு அப்புறம் பாஜகவோட கூட்டணி வச்ச சரத்குமாரோட முடிவு அவருக்கு சாதகமா இருக்குமா அப்படின்னு தேர்தல் முடிவுகள்ல தான் தெரியும். தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு. இனி வர நாட்கள் நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.